குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதயமேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மம் தஸ்மை குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 25/5/2026 திங்கட்கிழமை மே மாதம் ஸ்ரீ பராபவரிடத்திலே வைகாசி மாதத்தில் 11ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேணி காலத்திலே ரிஷப மாதம் என்கிற மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். நவமி என்கிற திதி காலையில 9:13 வரை இருக்கும். பின்பு தசமி திதி வந்துவிடும். பூர நட்சத்திரத்திலே காலை 7:19 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்துல செல்கிறார் சிம்ம ராசியில. இந்த நவமி திதி எப்படிப்பட்டதுன்னா, தெய்வங்களை வழிபடுவதனால பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் சொல்லுவோம். அதுல வெற்றி கிடைக்கணும் இல்லையா? எல்லா வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது இந்த நவமி திதி. வெற்றிகள் எப்படி வரும்னா தசமி திதியோடு சேர்ந்து வரும். தசமி திதியிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்துவார்களா ஐஸ்வர்யங்கள் பெருகும்னு இருக்கு. அதனால எவ்வளவு லாபங்கள் பெறுகிறவங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கேபிடலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்றைய நாளிலே காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்கால வேலையில் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 7:30 ராகு காலம், 10:12 யமகண்டம், 1:03 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் பரிகாரமாக சூலம் தயிர் கொள்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 13 வினாடிகள் இருப்பார். 5:52க்கு சூரியனின் உதய நேரம். அவிட்டம் என்கிற செவ்வாயின் சாரத்திலே சந்திரன், அங்க சந்திரனோட சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால இன்னைக்கு மகர ராசியிலே சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்கிறார்கள் ரிஷப ராசியிலே, சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்கிறார்கள் இன்றைக்கு மிதுன ராசியிலே. பூர நட்சத்திரத்திலே கேதுவுடன் சேர்ந்து அமர்கிறார் சந்திரன் சிம்ம ராசியிலே. கும்பராசியிலே ராகு, சனி மீன ராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிக்கான நாள். சத்ருஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பார். அதனால் இன்னைக்கு நல்ல நாள். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசமியினாலே எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள். உங்க ராசி 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனதிலும் கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார், கொஞ்சம் நோய்வாயையும் கொடுப்பார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடிய இந்த நாளிலே உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை தருகிறது. அதனால் இன்னைக்கு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கலாம். வரவுகள் உண்டு. 1-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே தன விரயஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குடும்பத்திலே சுப செலவுகள் உண்டு. நல்ல நலன்களான பலன்களை பெறலாம். 8-9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளரை சந்திர பகவான் இருக்கிறார். மனதிலே லாபத்தை நோக்கிய எண்ணங்களும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணங்களும் நிறைய ஓடும். அதை எப்படியான மெட்டீரியலைஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. 6-7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, லாபத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு கேதுவுடன் சேர்ந்து அமரக்கூடிய சூழ்நிலையிலே பண விரயத்தை கொடுப்பார். இருந்தாலும் சுப விரயங்களாய் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 4-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே காரியங்களை வெற்றி தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் அமைதியுடன் காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை சிம்ம ராசிக்குள்ளே இருந்து கொடுக்கிறார். அதனால ஆதாயம் பெருகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 9-2. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கிஃப்டட் டே அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷத்தை பெருக்குவதற்காகத்தான் தொழில் ஸ்தானத்திலே கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்.
சந்திரன். அதனால வெற்றிகள் உண்டு, மனதிலே நிம்மதியும் உண்டாகும். இந்த நாளில் அதிர்ஷ்ட எண் 3, 7. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய அனைத்து விதமான லாபங்களையும் பெறக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். எந்த காரியம் மெதுவா தான் நடக்கும், ஆனா நல்லபடியா நடந்துரும். கவலைப்பட வேண்டியதில்லை. 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த காரியங்களின் சுபிட்சத்தை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, சுகமான நல்ல நாள் இது இருக்கிறீங்க. இன்னைக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருந்தாலும் மெதுவாக செய்யுங்க. புதிய காரியங்கள் வேண்டாம். இருக்கிற காரியத்தை ரொட்டீனை பண்ணிட்டே போங்க, கரெக்டா இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கலத்தரத்தின் மூலியமாக நல்ல சுகங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனாலே இந்த நாள் மனதிலே மகிழ்ச்சியும் நிரந்தர தன்மையிலே நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பதாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கிளியரான வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது, கேதுவுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு பெருமையை தரும், மகிழ்ச்சியை தரும், வெற்றிகளை தரும். திறன்பட ஆராய்ந்து செய்யக்கூடிய காரிய திறனாய்வுகளை கொடுக்கும். அதனால இன்னைக்கு நிறைய நுவான்சஸோட நீங்க காரியங்கள்லாம் செய்ய போறீங்க. அதற்கு 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.